லலிதாவோட உண்மையான காதல் தான் உங்க மனசு எந்த அளவுக்கு மாத்திருக்கு. இனிமே உங்க 2 பேர் லைஃப்லயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எஸ் மிஸ்டர் ரமேஷ், நீங்க அப்பாவாக போறீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க பாட்டியாக போறீங்க. அர்ச்சனா கர்ப்பமா இருக்காங்க. அதனால தான் அவங்க மயக்கமா இருக்காங்க. மத்தபடி பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. ரொம்ப நன்றி டாக்டர். இப்ப நீங்க என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. என்னம்மா இது? உங்க மருமக கர்ப்பமா இருக்கிறத நான் டெஸ்ட் பண்ணி சொன்னேன். அதுக்காக என்ன கடவுள்னு சொல்லாதீங்க. இல்ல டாக்டர் அம்மா, இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் இத்தனை வருஷம் தவம் இருந்தேன். அதனாலதான் சொன்னேன், அந்த கடவுளே வந்து உங்க ரூபத்துல வந்து சொல்றாருன்னு நினைக்கிறேன். என் மருமகளை பார்க்கலாமா டாக்டர்? எஸ், தாராளமா நீங்க போய் பாருங்க. அண்ணே வாண்ணே. என்னாச்சுடா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நீ எதையோ பறி கொடுத்தவ மாதிரி நிக்கிற. வாடா போய் அர்ச்சனாவை பார்க்கலாம். ஏண்டா ரமேஷ், ஏண்டா அடிச்சு நினைச்சு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா, வா போய் பார்க்கலாம். அண்ணே, அண்ணி இப்ப இருக்கிற சந்தோஷத்துல அவங்க எதுவுமே நினைக்க மாட்டாங்க. வாண்ணே. டேய், இவ்வளவு சொல்றோம்ல, வாடா. நீ தாண்டா ரொம்ப சந்தோஷப்படணும். அர்ச்சனா உன் குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கா. அவளை பார்க்கணுங்கிற ஆசையும் துடிப்பும் உன்கிட்ட காணுமேடா. டேய் ரமேஷ், என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கண் கலங்குற? டேய் ரமேஷ், என்னடா ஆச்சு? ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? அண்ணே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். வாண்ணே, முதல்ல அண்ணியை போய் பார்க்கலாம். யாரடி அண்ணி? இனிமே அவளுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? இப்பதான் என் மருமக என் வயிற்றுல பால பாத்திருக்கா. நம்ம குடும்பத்துக்கு ஒரு குல வாரிச கொண்டு வந்திருக்கா. அவளை விட்டுட்டு போலாங்கிற? உன் கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என் கூட வா. அம்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுமா. இனிமே அர்ச்சனா நம்ம குடும்பத்துக்கு வேணாமா. இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். இவனுக்கு என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறா? டேய் ரமேஷ், உன் பிரச்சனை என்னடா? அர்ச்சனா பணத்தை எடுத்து மறைச்சு வச்சதை நினைச்சே நீ பேசிட்டு இருக்கியா? அவ பண்ணது தப்புதான். ஆனா அவ எதுக்காக இப்படி பண்ணான்னு யோசிச்சு பாத்தியா? குழந்தை வேணுங்கிற ஆர்வத்துல தானே இப்படி பண்ணிருக்கா. இப்ப நடக்கிறத பார்த்தா அர்ச்சனா மேல தப்பு இல்லைன்னு தோணுது. நானும் ஆரம்பத்துல சித்தரை பத்தி தப்பா நினைச்சேன்டா. அந்த சித்தர் கொடுத்த மருந்தாலதான் அர்ச்சனா கன்சீவ் ஆயிருக்கான்னா சயின்ஸை விட அந்த சித்தர் தானே பெருசா தெரியுறாரு. நீ எதையும் மனசுல வச்சுக்காம அர்ச்சனாவை பார்க்கலாம், வாடா. எப்படிப்பா மனசுல வச்சுக்காம இருக்க முடியும்? நான் தாலி கட்டின பொண்டாட்டி எவன் புள்ளையவோ வயித்துல சுமக்கிறத எப்படிப்பா ஏத்துக்க முடியும்? டேய் ரமேஷ், ஏன்டா அந்த பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழிய போடுற? அர்ச்சனா தங்கமான பொண்ணுடா. இத பார், இன்னொரு தடவை அவளை தப்பா பேசின நானே உன்னை அடிச்சு கொன்னுருவேன். ஐயோ அப்பா. டேய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம்டா. பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். ஏன் மருமகளையா தப்பா சொல்ற? அவ நெருப்பு மாதிரிடா, யாரும் அவளை தொட முடியாது. அவளை போய் சந்தேகப்படுறியடா பொடுபாவி. நீ எல்லாம் என் புள்ளன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. அம்மா. அண்ணா, என்னன்னு இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்ட? அண்ணி ரொம்ப நல்லவங்க அண்ணா, அவங்கள போய் தப்பா சொல்றியே. அண்ணியை விட உனக்கு பணம் பெருசா போச்சு இல்ல? ஐயோ, எல்லாரும் உண்மை தெரியாம பேசுறீங்களே. நான் உண்மையை சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாது. அர்ச்சனாவை பத்தி இவ்வளவு கேவலமா சொன்னதையே தாங்கிக்கிட்டோம். என்ன சொல்ல போற இப்போ? சொல்லுடா.
அம்மா கேக்குறாள்ல, என்னன்னு சொல்லுடா. டேய் ரமேஷ், அர்ச்சனா பத்தி ஏன்டா அப்படி தப்பா சொன்ன? சொல்றா. ஏன்னா என்னால அப்பா ஆக முடியாது. ஒரு ஆக்சிடென்ட்ல நான் அப்பாவாகிற தகுதியை இழந்துட்டப்பா. இப்ப சொல்லுங்க, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? டேய் ரமேஷ், அம்மாவால இதெல்லாம் நம்பவே முடியலடா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாமா. நான் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் எனக்கு எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டாரு. அப்பதான் அப்பாவாகிற சக்தியை இழந்துட்டேன்னு டாக்டர் சொன்னாரு. இத வெளியில சொன்ன அவமானம். உங்ககிட்ட சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த உண்மையை மறைச்சிட்டமா. ஏண்டா, ரெண்டாவது நீயும் அர்ச்சனாவும் போய் டெஸ்ட் எடுத்தீங்களே, அதுல உங்க 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததா சொன்னியடா. அதெல்லாம் சுத்த பொய்ப்பா. லேப் டெக்னீஷியனுக்கு பணத்தை கொடுத்து எந்த குறையும் இல்லாத அர்ச்சனாவுக்கு குறை இருக்கிற மாதிரியும், குறையுள்ள எனக்கு குறையே இல்லாத மாதிரியும் நான் தான் ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை வாங்கினேன். இது கூட அர்ச்சனா என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் செஞ்சப்பா. ஆனா அர்ச்சனா எனக்கு துரோகம் பண்ணிட்டாப்பா. ஆனா அர்ச்சனா எனக்கு துரோகம் பண்ணிட்டாப்பா. அப்படிப்பட்டவ நம்ம குடும்பத்துக்கு தேவையா? அவ வயித்துல வளர்றது நம்ம குடும்ப வாரிசா? சொல்லுங்கப்பா. ரமேஷ், நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா நீ பண்ணது மட்டும் யோகியத்தனமா? ஓ மேல குறைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு குறை இருக்கதா சொல்லி இருக்கிற. அவ மனசால எவ்வளவு துடிச்சிருப்பா. அது தப்புதான்ப்பா. இல்லன்னு நான் சொல்லல. அதுக்காக வேற ஒருத்தன் கூட குடும்பம் நடத்தி வயித்துல குழந்தையோட வரவள என்னால எப்படி ஏத்துக்க முடியும்பா? சொல்லுங்க. கண்டிப்பா முடியாதுடா. என் புள்ளையோட வாரிசுதான் எனக்கு வேணும். எவன் பிள்ளைக்கொல்லாம் நான் பாட்டியாக முடியாது. வாடா, ஏய் போலாம். லட்சுமி, புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்கியே. அப்பா கொஞ்சம் இருங்க. டாக்டர், எஸ், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன்ல? உங்களை மறக்கவே முடியாது. உங்க பேரு ரமேஷ் தானே? ஆமா டாக்டர். டெய்லி என்ன மாதிரி எவ்வளவோ பேரை பாக்குறீங்க. எப்படி என் பேரை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? உங்க விஷயத்துல பெரிய தப்பு நடந்து போச்சு. அதனாலதான் உங்க பேரை என்னால மறக்கவே முடியல. என்ன தப்பு டாக்டர்? ஆக்சுவலா உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. கே ரமேஷுக்கு போக வேண்டிய ரிப்போர்ட் ஏ ரமேஷோட ரிப்போர்ட்னு கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டாங்க. ரிப்போர்ட் மாறி போன விஷயம் எங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிருச்சு. அதை தெரியப்படுத்த தேடணும். ஆனா நீங்க முன்னாடியே போயிட்டீங்க. உங்க நம்பரை பிடிச்சி தெரியப்படுத்த சொன்னேன். அதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஐ எம் சாரி ரமேஷ். அந்த தவறுக்கு இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உண்மையிலே நீங்க ஜென்டில்மேன் ரமேஷ். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். திட்டுவீங்கன்னு பார்த்தா நன்றி சொல்றீங்க. தெரியாம செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடையாது டாக்டர். மறுபடியும் ஜென்டில்மேன் நிரூபிச்சிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் ரமேஷ். தேங்க்யூ டாக்டர். அப்பா, அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அர்ச்சனாவை பார்க்கலாமா? போய் பார்க்கலாம் வாங்க. நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுத்து பிரிஞ்சிடணுங்கிறது தான் உங்க அப்பாவோட திட்டம். அது நல்லபடியா முடிஞ்சதால உங்க அப்பா எங்களுக்கு பேசின பணத்தை விட அதிகமாவே கொடுத்தாரு.
காவ்யாவுக்கும் எனக்கும் இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு உறுதியா சொல்லிட்டாமா. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். உடைஞ்சது தான், இனிமே ஒட்டாதுன்னு சொல்லிட்டாமா. காவ்யா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா. சித்தார்த்த இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு சித்தார்த்தோட வரேன். ஐயோ அப்பா, பணத்தை கொடுக்க வேண்டாப்பா, நான் போலீஸோட வரேன். என்ன சொல்ற காவ்யா? நீ எந்த இடம் வருவ? ப்ளீஸ் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோப்பா. உங்க போன் நம்பரை வச்சு போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. வீணா ரிஸ்க் எடுக்காதம்மா. வேண்டான்னு சொன்னா கேக்குறியா? இப்படி பண்ணிட்டிய. உங்க அப்பா எப்பேற்பட்டவர்னு நீ தெரிஞ்சுக்கணும். நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். காவ்யா, காவ்யா. சொல்லுங்கப்பா. ஏமா டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்பு நல்லா இருந்தா ஏண்டி இவ்வளவு டல்லா இருக்க? மனசு ஏதாவது சரியில்லையா? அவன் உன்ட்ட அப்படி ஏதாவது சொன்னாளா? நீ ஏன் வீணா தேவையில்லாம கிளப்புற? சும்மா வார்த்தை விடாத. ஏன் காவ்யா, சாப்பாடு எதுவும் வேணான்னு சொன்னியாமே? ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சாப்பிட்டேன்ப்பா, அதான் பசி எடுக்கல. நைட்டு வெறும் வயித்தோட படுக்க கூடாதுமா. அப்பா, பசி எடுத்தா நான் சாப்பிட்டு தூங்குறேன்ப்பா. சரிம்மா, இந்த மாதிரி நீ கல்யாண பொண்ணு, மனசை லேசா வச்சுக்கிட்டு தேவையில்லாம ஒரி பண்ணக்கூடாது. அப்பதானே ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். இல்லைன்னா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. சரிப்பா. ஓகே. ஏய் வாடி, பொண்ணு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வா, போடி. ரெஸ்ட் எடுத்துக்கோமா. சரிம்மா, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏங்க, காவ்யா ரொம்ப டல்லா இருக்கிறத பார்த்தா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். பேசாம அவ காதலிச்ச அந்த பையனுக்கே நாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. கல்யாணம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அவ முகத்துல துளி கூட சந்தோஷத்தையே காணும். இத பார்க்கும்போது பெத்த மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பேசாம அந்த சித்தார்த் தம்பிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. என்ன தம்பி கிம்பின்னு அப்படியே ரொம்ப பாசம் பொழியுது. கூட பிறந்த தம்பியா? ஏண்டி, அவளே வேணான்னா கூட நீ போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்க. ஏங்க, கட்டி வச்சா ஒன்னும் தப்பு இல்ல. இத பாருங்க, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்க. அவ சந்தோஷம் தானங்க நமக்கு முக்கியம். அடிப்படி வைத்தியக்காரி. காவியாவையே நான் நம்ப வச்சுட்டேன். அவனை கடத்தி அதை நான் உண்மையாகிட்டேன். 5 லட்சத்தை கொடுத்து அவனை காப்பாத்துற மாதிரி டிராமா போட்டதே நான் தாண்டி. இத வச்சே 2 பேருக்குள்ள சண்டைய மூட்டினதும் நான் தான். சமாதானமா பேசுறதா ரொம்ப நல்லவனா நடிச்சு வேஷம் போட்டதும் நான் தான். பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் நான் ஆட்டினேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சேன். அவங்க காதலுக்கான கல்லறைய அவங்கள விட்டே கட்ட வச்சேன். இவ்வளவு எதுக்காக பண்ண? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் காடி ஏன் பண்ண கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற? அதுக்காகவா காவியா மனசை நான் மாத்தினேன்? இப்ப நான் பார்த்துருக்கிற மாப்பிள்ள நம்ம ஸ்டேட்டஸை விட பெரிய இடம். விட்டுற முடியுமா? அந்த சித்தார்த் மேல உள்ள வெறுப்புல தான் இந்த கல்யாணத்துக்கே அவ சம்மதிச்சிருக்கான். இந்த சான்ஸை நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆஸ்திரேலியாவுக்கு பறந்துருவாங்க. நம்ம பொண்ணு அங்கேயே செட்டில் ஆயிடுவா. இந்த கௌரவமான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த அமைஞ்சிக்கரை ஆவடி அயனாவரம் நான் பொண்ணை கொடுப்பேன். ஏங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க படிக்க காவியாவை அனுப்பிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அவ கல்யாணத்துக்கே சம்மதிச்சா? அது இல்லைன்னு தெரிஞ்சா அவ என்ன முடிவெடுப்பாளோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. கவலைப்படாத சுந்தரி, உன் பொண்ணை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கும் ஒரு டிராமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
ஏன்னா எல்லாம் நான் நினைச்சபடி தான் நடக்கும். அது வரைக்கும் நீ போ பா. பில்லெல்லாம் பே பண்ணியாச்சு மேடம். தேங்க்ஸ் முரளி. மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? கொடுங்க. என்ன சுஜாதா, எல்லாம் பேக் பண்ணிட்டீல்ல? பேக் பண்ணிட்டேன் ஆண்டி. ஆமா, இப்ப நேரா வீட்டுக்கு தானே? இல்ல ஆண்டி. வேற எங்க போற? நான் லேடிஸ் ஹாஸ்டல் போறேன். லேடிஸ் ஹாஸ்டலா? அதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும்? உருப்படியா நல்ல ஹாஸ்டல்லாம் இருக்கு. ஆனா அது எதுன்னு தான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல எப்பவுமே நல்ல விஷயம் கொஞ்சமா தான் இருக்கு, போலிகள் நிறைய இருக்கு. நல்ல ஹாஸ்டல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கணும். அது வரைக்கும் ஏதாவது பிரச்சனையில மாட்டாம இருக்கணும். அதோட நீ பேங்க்குக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். மெஸ் உள்ள ஹாஸ்டலா பார்க்கணும். மெஸ்ல சாப்பாடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த பாரு, பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும். நல்ல பாதுகாப்பான இடத்துல ஹாஸ்டல் இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளவு சரியான ஹாஸ்டலா இருந்தா கூட அதுல அவைலபிளா நல்ல ரூம் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாம புக் பண்ணாதான் நமக்கு நல்ல ஹாஸ்டலா கிடைக்கும். ஆன்ட்டி சொல்றத பார்த்தா நல்ல ஹாஸ்டல் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் போல இருக்கு. ரொம்ப இல்ல, ரொம்ப ரொம்ப சிரமம். சொல்றதுக்கே இவ்வளவு சிரமமா இருக்கும் போது அது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் கொஞ்சம் நினைச்சு பாரு. ரொம்ப சிரமம் தான். அதனால எனக்கு ஒன்று தோணுது ஆன்ட்டி, மேடம் ஏன் உங்க வீட்டில் தங்கக்கூடாது? அடப்பாவி, அவளை நான் ஓ வீட்டுக்கு அனுப்பலான்னு பாக்குறேன். அப்படியாவது ஒண்ணு சேருவீங்களான்னு பார்த்தா அதை கெடுத்துருவ போல இருக்கே. என்ன ஆன்ட்டி பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம் ஏன் உங்க வீட்டில் தங்கக்கூடாது? அங்கிள் வேற டெல்லி போயிருக்கிறதா சொன்னீங்க. இப்போ நீங்க தனியா தானே இருக்கீங்க. உங்களுக்கும் துணைக்கு ஆள் வந்த மாதிரி இருக்கும், மேடம்க்கும் பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அவளை உனக்கு துணையாக்கலான்னு பார்த்தா நீ ரூட்டை டைவர்ட் பண்ணி விடுறியே. என்ன ஆன்ட்டி நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது சரிதான், ஆனா சரியில்லை. அதான் பிரச்சனையே. நாங்க ஜாதகம் பார்த்தோம். உங்க கூட எந்த புது உறவும் ஒன்னா உங்க வீட்டுல இருக்க கூடாது. அப்படி இருந்தா கூட வந்தவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதானோ என்னவோ எங்க பையன் எங்களை தேடி வந்ததுனாலதான் போயிட்டானோன்னு ஒரு வருத்தமா இருக்கு. இப்ப சுஜாதா எங்க வீட்டுக்கு வந்தா அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஐயோ, இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாதுப்பா. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேருமே அடிக்கடி சோசியல் ஒர்க்குன்னு வெளியில போயிருவோம். பாதுகாப்புன்னு வந்தவளை எங்களால பாதுகாக்க முடியாம போயிட்டா, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க பயப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. அதுதான் ரொம்ப சரியான வழியா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன யோசனைன்னு சொல்லுங்க ஆண்டி, அப்படியே பண்ணிடலாம். ஆமா ஆண்டி, வேற வழி இல்ல. அது என்னன்னு சொல்லுங்க, அப்படியே செஞ்சிடலாம். சுஜாதா சேஃபா இருக்கணும்னா ஒரே வழி இருக்கு, அது முரளி வீடுதான். ஐயோ, அது சரிப்பட்டு வராது.